சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவிட்டு வருது. அதிலும் சூதாட்டத்தை வச்சு பல்லாயிரம் கோடி அவர் சம்பாதிச்சதா, பல்லாயிரம் கோடி பிஸ்னஸ் அவர் காப்பாற்றினதா நிறைய பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியுது. அதோட முழு பின்னணி என்ன, அதுக்கு பின்னாடி என்ன கர்மா இருக்குது, அவர் என்ன கர்மாவை பயன்படுத்தி ஜெயிச்சார் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட்டிங் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே இந்த கதை அப்படின்றது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் சூதாட்டத்தை நம்பலாமா வேணாமா, சூதாட்டத்தெல்லாம் நம்பி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபெட்ரிக் ஸ்மித் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய ஃபெட்எக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட நிறுவனர். 1960களில் இவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப டிலே ஆகி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்சல் போய் சேருது. அதை எப்படி ஸ்பீடப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிஸ்னஸ் மாடலை ஒர்க் அவுட் பண்ணி இவரோட ப்ரொஃபஸருக்கு ஒரு பேப்பராக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதை அவரோட ப்ரொஃபஸர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இது ஒன்றும் அவ்வளோ ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் இல்லைப்பா, இது ஒரு ஃபெயிலியரான ஒரு பிஸ்னஸ் மாடல், இது நீ ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. மனம் தளராத ஃபெட்ரிக் தான் கையில் இருக்கக்கூடிய காசை முதலீடாக வச்சு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 90 மில்லியன் அளவுக்கு இவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வர முடியுது. அதுக்கான காரணம் என்ன? நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், உடனே ஒரு பெரும் பணத்தை எல்லாரும் முதலீடு பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான். அவ்வளோ பேர் அந்த பிஸ்னஸை நம்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் மாடியூல் யாருமே பயன்படுத்தாத புதிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபார்முலாவை அதில் அவர் பயன்படுத்தி இருந்தார். இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிஸ்னஸ் மாடலாக அது தெரிஞ்சுது. அண்ட் ஓவர் நைட்டில் ஒரு நாட்டோட ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு இவரால் பார்சலை டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற விஷன் அது ரொம்பவே யூனிக்காக இருந்தது. பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா போயிட்டுருக்கு, புது புது இன்வெஸ்டர்ஸும் உள்ளே வராங்க. அப்போன்னு பார்த்து இவருக்கு வந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, 1970களில் வந்த ஆயில் கிரைசிஸ், கச்சா எண்ணெய் சார்ந்த பிரச்சனை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பெட்ரோலியம் ப்ரைஸஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. எந்த பிஸ்னஸுமே நடத்த முடியாத அளவுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகிடுது. உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் விலை ₹1 ஏறினா கூட அது நம்ம சாப்பிட்ற காய்கறியிலேருந்து மளிகை பொருட்கள்லேருந்து எல்லாத்துலேயும் அது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். இந்த பிஸ்னஸும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னா ஃபெட்ரிக் முழுக்க முழுக்க பயன்படுத்தினது ஃப்ளைட்டை மட்டும்தான் அதிகமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அண்ட் ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளைட்னால் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப குயிக்காக ரீச் பண்ண முடியும். பெட்ரோலியம் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமானதுனால இவரால் ஏர்லைன்ஸை வாடகைக்கு எடுக்க முடியல. இதனால் பிஸ்னஸ் ரொம்ப அடி வாங்கிருச்சு. இதனால் நாளுக்கு நாள் அவங்க பிஸ்னஸில் லாஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு லாஸ் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மில்லியன் அளவுக்கு லாஸை சந்திச்சாங்க. நீங்கள் பாருங்கள், இவர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ராகுவினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும், ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே வரும். இவருக்கு முதல்ல பிரச்சனையை கொடுக்கறதே எதுன்னு பாருங்கள், அதே ராகுவினுடைய காரகத்துவமான கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் சார்ந்த பிரச்சனை. சரி, இப்போ இதிலேருந்து எப்படி அவர் வெளியே வந்தார் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தகவல். இந்த ஒரு தகவலை தான் இஷ்டத்துக்கு கண்ணாபின்னான்னு யூடியூப்பில் பயங்கரமாக திருச்சி ஓன்னு பேசியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 மில்லியன் அளவில் லாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபெட்எக்ஸ் கம்பெனி அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் $5000 தான் பேலன்ஸாக இருக்குது. மன அழுத்தம் தாங்காமல் அந்த $5000 எடுத்துக்கிட்டு லாஸ் வேகாஸ்க்கு பறந்துடுறாரு நம்ம ஃபெட்ரிக். அங்கே போய் இருக்கிற பணத்தை வச்சு சூதாடலான்னு முடிவு எடுக்கிறாரு. நல்லா பாருங்கள், இங்கே கேம்பிளிங் அப்படின்றது அதே ராகு கர்மா தான். சரி, சூதாடி எத்தனை ஆயிரம் கோடியை சம்பாதிச்சிட்டாரு, இல்லை ஏதாவது பெருசாக லாட்ரி ஏதாவது அடிச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. $5000 கொண்டு போய் $27,000 திரும்ப கையில் கொண்டு வராரு. இந்த கணக்கை யாருமே மென்ஷன் பண்ணாமல் பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியான ஃபெட்எக்ஸோட நிறுவனர் லாட்ரியில் ஜெயிச்சு அத்தனாயிரம் கோடி பிஸ்னஸையும் அவர் காப்பாற்றினார் அப்படின்னு மொட்டையாக நிறைய பேர் பேசுகிறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது போய் சேருது. பொழுது போலனா போய் கேம்பிளிங் ஆடுங்க, இதை வச்சு தான் என் வாழ்வாதாரம்னு சொல்லி அதை ஒரு தொழிலாக யாரும் முன்னெடுக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஏன்னா எவ்வளோ தற்கொலைகள் நடக்குது, எவ்வளோ பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுரோட்டில் நிற்கிறாங்க அப்படின்றத தினம் செய்திகளில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் ஒரு பொழுதுபோக்குக்காக, ஒரு விளையாட்டுக்காக அதை நீங்கள் கையில் எடுக்கலாமே தவிர, மற்றபடி வாழ்வாதாரத்திற்காக அதை கையில் எடுக்காதீங்க. இங்கே நம்ம ஃபெட்ரிக் $5000 வச்சு $27,000 தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த 27ஓட வெளியே வந்துட்டார். அதன் பிறகு அந்த $27,000 வச்சு இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு அந்த பிஸ்னஸை இவரால் ரன் பண்ண முடிஞ்சிருக்கு.
இந்த ஒரு சில வாரங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமாக கண்ணா பின்னாடி எங்கெங்கெல்லாம் காசு கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் கடன் வாங்குறாரு. இருக்கிற எல்லா கடனையும் தூக்கி பிஸ்னஸில் போடுறாரு. அதன் மூலமாக இன்னும் ஒரு சில ஆண்டுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே தம் கட்டி அது ரன் ஆக ஆரம்பிக்குது. இந்த வாங்கின அதிக கடன் இன்னும் ஒரு சில ஆண்டுக்கு அந்த பிஸ்னஸை வந்து ஓடுறதுக்கு, அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு பயன்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெட்ரோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து சப்சைட் ஆகுது. எல்லாமே இயல்பு நிலைக்கு பிஸ்னஸ் எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ தான் இவரோட பிஸ்னஸ் மாடலோட பொட்டன்ஷியல் வெளியே வருது, வெளி உலகத்துக்கு தெரிய வருது. 10 ஆண்டுகள்லேயே கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவுக்கு ரெவென்யூவை அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபெட்எக்ஸ் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுது. திவாலாகக்கூடிய நிலைமையில் இருந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. சரி, இப்போ இவர் ஜெயிச்சதுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட ப்ரொஃபஸர் இந்த பிஸ்னஸ் மாடல் செட் ஆகாது தம்பி, இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடு, இது லாஸ் தான் ஆகும்னு சொல்லியும் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த பிஸ்னஸ் கட்டாயமாக தேவைப்படுது, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் மாடல் மேலே இருந்த அவருக்கு உண்டான ஒரு அபரிவிதமான நம்பிக்கை. ஏன்னா இந்த பிஸ்னஸ் மூலயமா அவர் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத விட சொசைட்டிக்கு இந்த பிஸ்னஸ் கட்டாயமாக தேவை அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமாக நம்பினார். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலெல்லாம் தூக்கி போட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் மாடல், அதிலும் ஹை ரிஸ்க், ஹை எக்ஸ்பென்சிவ், ரிஸ்க் அதிகமாக உள்ள அதிக செலவாகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடலை கையில் எடுக்கிறாரு. அவரோட பெரும்பாலான ஆப்ரேஷன்ஸ்க்கு வெறுமனே ஃப்ளைட்டை மட்டுமே நம்பி இருந்தார். கேம்லிங்கில் ஜெயித்த பணத்தை வச்சு 10 நாளில் மூட இருந்த கம்பெனியை ஒரு சில வாரங்கள் அவரால் ஓட வைக்க முடிஞ்சுது. அந்த ஒரு சில வாரங்கள் கிடைச்ச டைமை வச்சு பல கோடிகள் கடனை வாங்கி இன்னும் ஒரு சில ஆண்டு அந்த கம்பெனியை ஓட வைக்கிறாரு அதனுடைய நிறுவனர் ஃபெட்ரிக். அண்ட் ஃபைனலாக அவரோட பிஸ்னஸ் மாடலுக்கு மக்கள் மத்தியில் கிடைச்ச அப்ரிசியேஷன், பாராட்டுகள். யாருமே ஓவர் நைட் டெலிவரி அப்படின்ற விஷயத்தை இன்ட்ரடியூஸே பண்ணல. இவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க இதனால். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு அரிசி அனுப்புகிறோம், பருப்பு அனுப்புகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் அனுப்புகிறோன்னா அது ஒரு 2 நாள் தாமதமாக கூட போய் சேரலாம். நமக்கு ஒன்றும் அதனால் பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு மருத்துவம் சார்ந்த ஏதோ ஒரு மருத்துவ உபகரணம் போகணும், ஒரு மெடிசனே போகணும், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கெலாம் அதிக டைம் கிடையாது. ரொம்ப குயிக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரணும். அதுக்காக இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஓவர் நைட் டெலிவரி, அதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு மற்றும் பாராட்டுகள், இதெல்லாம் தான் மூலதனமாக வச்சு இவர் இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை இன்றைக்கி வந்து நிறுவிருக்கிறார், இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறார். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு யூடியூப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சிலர் வெறுமனே அவர் சூதாட்டத்தில் ஜெயித்த மேட்டரை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறீங்க. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய, எங்கோ கடைகொடியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீடியோ 10 பேர் பார்த்தாலும் அதில் ஒருத்தன் சூதாட்டம் பண்ணி ஜெயிச்சு நம்ம பணம் நிறைய சம்பாரிச்சிடலாம் போல் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு, மனோநிலைக்கு போகிறான். அது ஒரு கேளிக்கையாக, ஒரு பொழுதுபோக்காக பயன்படுத்துங்கள். சூதாட்டம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையெல்லாம் பெருசாக மாற்ற போகிறது கிடையாது. உங்கள் மாத வருமானத்துக்கெல்லாம் அது வந்து மூலதனமாக இருக்க போகிறது கிடையாது. அது ஒரு தொழிலும் கிடையாது. ஃபெட்ரிக் ஜெயிச்சதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். கர்மா இங்கே எப்படி விளையாடி இருக்குன்னு பாருங்கள். அவர் ஆரம்பித்த கொரியர் கம்பெனி, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியும் ராகுவோட கர்மா. அவருக்கு பிரச்சனை கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ராகுவினுடைய கர்மா, பெட்ரோல் சார்ந்த பிரச்சனை. அண்ட் அவரை காப்பாற்றினது கேம்பிளிங், அதுவுமே ராகுவினுடைய கர்மா. ஸோ இங்கே கர்மா எப்படி விளையாடி இருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.